வெல்கம் டு வகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் பயிற்சி 7.1 ஃபஸ்ட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7.1 ஆதிப்புள்ளியிலிருந்து டி வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு s = 2t² + 3t மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இது பாருங்கள், இது கொடுத்துட்டு ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. t = 3 மற்றும் t = 6 வினாடிகளுக்கு இடையே சராசரி திசைவேகம் என்ன? சராசரி திசைவேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரி திசைவேகம் கொஸ்டினில் கேட்டிருக்குது. சராசரி திசைவேகத்தோட ஃபார்முலா எழுதணும். f(b - f(a) divided by b - a equal to இது எப்படி எழுதலாம்னா s(6). ஏன் 6னா t = 6ன்னு கொடுத்துறோமா, அது 6. அதே மாதிரி s(3) divided by 6 - 3 இது இப்படி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இதில் அந்த எஸ்ஸுக்கு பதிலாக டீக்கு பதிலாக இதில் 6ன்னு கொடுத்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் பண்ணோம். s(6க்கும் s(3க்கும்). இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு சப்ஜெக்ட் பண்ணோம்னா 2 × 6 6 ஸ்கொயரு மைனஸு 3 × 6 இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். இது ஒன்று மைனஸ் s(3க்கு அதே மாதிரி எழுதுவோம். டீக்கு பதிலாக 3ன்னு கொடுத்து 2 × 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 3 3 × 3 டிவைடட் பை 6 - 3 அதை கழிச்சோம்னா 3 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம்னா 72 + 18. இதை ஸ்கொயர் பண்ணி 2ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 18 + 9 18 + 9 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இந்த மைனஸ் இது உள்ளார பெருக்கணும்னா என்ன ஆகும்னா -18 - 9 72 - 18 + 9 டிவைடட் பை 3. இந்த 18 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்னதுன்னா இதை கழிச்சோம்னா 63 டிவைடட் பை 3. இதை 3ஆல் அடித்தோம்னா 21. சராசரி திசைவேகம் 21 மீட்டர் பை வினாடி. அதை மீட்டர்ஸ் பை செகண்ட் அப்படின்னு போடலாம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். t = 3 t = 6 வினாடிகளுக்கு இடையே கனப்பொழுது திசைவேகம் காண்க. திசைவேகம் கண்டுபிடிக்கணும். திசைவேகம் என்னன்னா v. கனப்பொழுது திசைவேகம்னா நம்ம v டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். அப்போ s = என்னதுன்னா s = 2t² + 3t. இதை நம்ம v வச்சு d வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணுவோம். ds/dt = இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா 4t + 3. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு t = 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். t = 3ன்னு இதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா v = 4 × 3 + 3 4 × 3 + 3 ஈக்குவல் டு 12 + 3 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 15 மீட்டர் பை செகண்ட். அதே மாதிரி t = 6ன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். v = 4 × 6 + 3 ஈக்குவல் டு 24 + 3 ஈக்குவல் டு 27 மீட்டர் பை செகண்ட். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.